வெல்கம் டு கண்டென்ட் ரைட் ரிவ்யூ பாயிண்ட். ஹாய், நான் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பாயிண்ட்ல நம்ம ரிவ்யூ பண்ண போற சினிமா சிங்கம் 3. சினிமாவோட ஒன்லைன். ஆந்திர பிரதேஷ்ல கமிஷனரை கொன்னுடுறாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆந்திரா சிஎம் ஹோம் மினிஸ்டர் 2 பேருமா சேர்ந்து தமிழ்நாட்டில் டிசியா இருக்கிற துரைசிங்கத்தை சிபிஐ மூலமா டிரான்ஸ்பர் கொடுத்து ஆந்திராவில் போஸ்டிங் போடுறாங்க. துரைசிங்கமும் வந்ததுமே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன விஷயம் இருக்குன்னு தெரிய வந்ததும் சிங்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் பாயுது. கடைசியில் ஹீரோ அந்த வில்லனை பிடிச்சாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களாங்கிறது தான் சினிமாவோட கதை. ரொம்ப நல்ல டெக்னிக்கல் மேக்கிங்கோட வந்த கமர்ஷியல் படம் தான் இந்த சிங்கம் 3. ஹீரோ சூர்யா, சிங்கம் சூர்யா 2010 வந்த பார்ட் 1லேருந்து 2017 வந்திருக்க பார்ட் 3 வரைக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸில் சாம் கொஞ்சம் கூட குறையலன்னு சொல்லலாம். முழு சினிமாவை இந்த சிங்கம் தான் தோளில் வச்சுட்டு போயிருக்காங்க. இவரோட இந்த ஸ்பீட் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். ஹீரோயின் அனுஷ்கா ஷெட்டி அண்ட் ஸ்ருதி ஹாசன். அனுஷ்கா ஷெட்டினால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கெல்லாம் இருந்த டவுட் என்னன்னா, இந்த படத்துலையாவது இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையாங்கிறது டவுட் இருந்தது. ஸோ கவலையே வேணாம், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் சில ப்ரொஃபஷனல் விஷயத்தினால 2 பேரும் பிரிஞ்சு இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு சாங் கூட இருக்கு. ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன் ரிப்போர்ட்டராக இந்த படத்தில் வராங்க. ஆரம்பத்தில் ஆட்டோகிராஃப் கேட்க வந்த ஸ்ருதி ஹாசன் அவரோட ஆர்டிக்கல்லையே சூர்யாவை பற்றி தப்பாக எழுதுறாங்க. ஆனால் அதெல்லாம் தப்புன்னு ஸ்ருதிக்கு தெரிஞ்சதுமே எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, க்ரஷ் ஆகுது, ப்ரப்போசல் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆயிருக்கும் தெரிஞ்சதுமே விலகியும் போகிறாங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் பப்ளி டைப்பாக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு லைட்டாக ஒரு சோகம் இருக்குது. காமெடியன் பரோட்டா சூரி. படம் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும், இவரோட காமெடிங்கிற பேரில் படம் ரொம்ப ஸ்லோவாக ஆகுது. காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். படத்தினுடைய வில்லன் டாக்கூர் அனுப் சிங். மாடல் கம் ஒரிஜினல் பைலட்டான இந்த டாக்கூர் அனுப் சிங் ஸ்டைலிஷான ஒரு வில்லனை வந்திருந்தாலும் ஆடியன்ஸை பயமுறுத்துற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இன்னும் சில கேரக்டர்ஸான ஷரத் பாபு, ராதிகா, நாசர், ராதா ரவி, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையான அளவு நடிச்சுட்டு போயிருக்காங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஹரிஷ் ஜெயராஜ். பிஜிஎம் ஃபோர்ஸாக இருந்தாலும் சாங்ஸ் எல்லாம் ஆர்டினரியாக தான் இருக்குது. அண்ட் டிஓபி கேமராமேன் பிரியன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து தேர்ட் பார்ட் வரைக்கும் அவரோட ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. மேக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. டைரக்டர் ஹரி அப்புறம் சூர்யான்னு சொன்னாலே இவங்க 2 பேரும் காம்பினேஷன்ஸ்க்காகவே ஆடியன்ஸு தேட்டருக்குள்ளே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவாங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேக்கிங் வைஸில் கொஞ்சம் கூட ட்ராப் அவுட் பண்ணாமல் ரொம்ப நல்ல சினிமா பண்ணியிருக்காரு டைரக்டர் ஹரி. ஒரு படத்தை ஒரு பாகம் எடுத்து முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் 3வது வரைக்கும் வந்திருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். முதல் பாகத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் 2வது பாகம் கேரளா போயாச்சு. 3வது பாகத்தில் ஆந்திரா வரைக்கும் வந்துட்டாங்க. 4வது கர்நாடகா போவாங்கங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. 4வது பாகமும் பண்ணுவாங்கங்கிறதுக்கு லீட் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், 2010 இருந்த ஹோம் மினிஸ்டர், அதே ஹோம் மினிஸ்டர் விஜயகுமார் சார் தான் 2017 இருக்காரு. 7 வருஷமாக ஒரே ஹோம் மினிஸ்டர் தான் இருக்காரு. சினிமாவுடைய ப்ளஸ் ஹீரோ, டைரக்டர் அண்ட் மேக்கிங். சினிமாவுடைய மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளாக்னு தோணினாலும் படத்தோட ஸ்பீடு கிராஃப் ஏறினதுமே காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஊரை விட்டு ஊர், நாடை விட்டு நாடு. நாங்கள் கொடுத்த இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.